நல்லா தான் வருதா? சரி. இங்கேருந்து நான் புதுப்பேட் போய் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இல்லை, காஞ்சி கருவடை ஏறி வராங்க. ட்ரக்கு பின்னாடி கும்பல் கும்பலாக ஜனங்க ஏறிட்டு வராங்க. இந்த புதுப்பேட்டில் பாருங்கள், மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம சைலண்ட்டாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். பட்ட பகலில் 1 மணிக்கு சாமிகளை தான் நம்ம இப்போ தரிசிச்சுட்டு இருக்கோங்க. ஸோ அந்த புதுப்பேட்டை மகத்துக்கு நாங்கள் வந்தோங்க. தாறுமாறாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு திருவிழா வைப்ஸை நான் வந்து அனுபவிச்சதே கிடையாது. ஒரே நிறைய அண்ணா, சாமி பேர் என்ன? முருகரா? முருகர் எல்லம்மனா? ஓ, எல்லம்மன் முருகரா? பரவாயில்லையே, முருகர் தரிசனம் நம்மளை கட்சிச்சு. எங்க போனாலும் முருகர் நம்மளை விட மாட்டாரு. டிராக்டர் போய் இறங்கிடுச்சு ஆத்துலயே சாமியை குளிக்க வைக்க. எப்படி ஏத்துறாங்க பாருங்களா, கஷ்டப்பட்டு. அது எப்படி ஏறுதுன்னு பார்ப்போம். செம்ம கஷ்டம் போல இருக்கு. ஆனால் டிராக்டர் இழுத்துட்டு வந்துருச்சு பாருங்க சாமி மேல. என்ன சாமின்னு தெரியலையா? விநாயகர் நடுவில் இருக்கிறது யாருன்னு தெரியலையே. முருகர் லாஸ்ட்ல, விநாயகர் அம்மன் நினைக்கிறேன் நடுவில். ஸோ எல்லாரும் பாருங்க, மகத்தில் வர சாமி தரிசனம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. எல்லாரும் களை கட்டுது. மத்தியானம் ஆரதம் எல்லாம் போட்டா போகுது. அந்த பக்கம் போறாங்க, கடல்ல குளிக்கிறாங்க, திட்டி குளிக்கிறாங்க. இந்த பக்கம் வராங்க. சாமி அம்மன் நடுவில். அம்மனுக்கு நம்ம எந்த ஒரு சாமி அப்படின்னு பேர் எழுதிருந்ததுன்னு வச்சுக்கேன், நல்லா இருக்கும். திருவிழான்னு வந்தாலே வித்தியாசமா வேடம் விட்டுருப்பாங்க. இங்க ஒருத்தர் பாருங்க, வேடம் போட்டு கையில அருவா வச்சு காசு வாங்குறாரு. காலில் சலங்கெல்லாம் கட்டி. ஏதாவது சொல்லுங்க, மகத்துக்கு பத்தி ஏதாவது சொல்லுங்க, மகம் பத்தி ஏதாவது சொல்லுங்க. நல்லாதான் வருதா? சரி. 4-5 ஊர் மகமா? சரி சரி. திஷ்டி கழிக்கிறது. இங்க சூடா பப்ஸ், ரஸ்கெல்லாம் இருக்கு, வெஜ்ஜு எல்லாம் இருக்கும். ஏதோ செம திருவிழா போல இருக்குது. காசு நிறைய எடுத்து வந்தா நல்லா சுற்றி பார்த்துட்டு ஜாலியா சாப்பிட்டு போலாம் போல இருக்குது. இப்போ டான்ஸ் ஆடிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த சாமிக்காக தான் ஆடினாங்க. ஸோ ஒரே சாமி டிராக்டரில் வருது பாருங்க. இதை நம்ம கிட்ட நின்று பார்க்கலாம். ஸோ இப்போ தான் சூடு பிடிக்குது, நிறைய சாமிங்க வர ஆரம்பிக்குது. இங்கேருந்து நான் புதுப்பேட் போய் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே சாமியெல்லாம் வந்து லைனாக நிற்க வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஆத்தங்கரையில் வந்துட்டு சாமி திரும்பி போயிடும் ஒன்றொன்னா. பட் அங்கே வந்து லைனாக இருக்கும். ஸோ அங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்க, மணி எடுத்துகிட்டே போகிறாங்க பின்னாடி. ஸோ அங்கே இருக்க ஆற்றுக்கு போகுது. அது ஆற்றுக்கு போய் டிராக்டர் 3 தடவை சுற்றிட்டு
திரும்பவும் போயிடும் கோயிலுக்கு. ஸோ நம்ம ஊரில் இருந்து 1 மணி நேரம் கழித்து ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் இந்த புதுப்பேட்டை மகமுக்கு வந்திருக்கோம். இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சொந்தக்காரவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சீக்கிரம் போய் உள்ள கடற்கரைக்கிட்ட என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஊருக்கு திரும்பி போக பார்ப்போம். அப்போ தான் பூரா எடுக்க முடியும். ஸோ மக்கள்லாம் கூட்டமாக போகிறாங்க பாருங்கள். இது மாதிரி ஒரு ட்ரக்கில் தான் ஏறிட்டு வராங்க. பின்னாடி ஒரே மக்களாக இருக்காங்க. வெயிலில் காஞ்சி கருவடை ஏறி வராங்க. இந்த ட்ரக் வந்து அவங்கள இறக்கி விட்டுருது. இருடா இறக்கி விட்டப்பறம் அவங்க இந்த திருவிழாக்குள்ளே போகிறாங்க. இது ஒரு பார்க்கிங் ஏரியா. ட்ரக்காக ஜனங்க ஏறிட்டு வராங்க. ட்ரக்கு பின்னாடி கும்பலாக ஜனங்க ஏறிட்டு வராங்க. ஸோ இதில் நம்ம நடந்து போவோம். உள்ள கடை வீதி இருக்கும் போல இருக்கு. இந்த முகம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் போல இருக்கு. பயங்கர கூட்டமாக இருக்கு. தொலைஞ்சு வர போயிட்டாங்க 2 பேர். ஒரு மணி நேரமாக குளிக்கிறாங்களா யாரோ. கடல் மேலே ஏறி வர சொல்கிறாங்க. எனக்கு கண்ணு கெட்டின வரைக்கும் கடற்கரையாக காணோம். இங்கே பாருங்கள் சட்டிலாம் விற்கிறாங்க. ஐஸ்கிரீம்ஸு. இப்போ எவ்வளோ ஜனங்க குமிஞ்சிருக்காங்க அந்த மகத்துக்கு. எங்கள் ஊரை விட இந்த புதுப்பேட்டை ரொம்ப ஸ்பெஷல் போல் இருக்குது. இவ்வளோ பேர் இருக்காங்களே. ஒரே டஸ்ட்டாக வேறு இருக்கு. இவங்களும் எல்லாம் கடற்கரை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் வயசான ஒரு பாட்டி குணம் போட்டுட்ருக்காங்க. அவங்க கூட திருவிழாவில் கலந்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து நம்ம இங்கே பாருங்கள் இளநீ. அங்கத்தை விட இங்கே ஸ்பெஷலாக இருக்குது. இங்கே நிறையா கடைங்க இருக்குது. இங்கே நிறையா அன்னதானம் போடுறாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இந்த புதுப்பேட்டில் பாருங்கள் மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு வராங்க சாமியை. நம்ம வீட்டுங்க கிட்ட சாமியை மாட்டு வண்டியில் தான் பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து பூஜை போட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வருது இது. ஆனால் இங்கே நல்லா வெயில் அடிக்குது. பயங்கரமாக போட்டு காயணும் போல இருக்கு. மக்கள் தலைங்கள்லாம் தெரியுதா பாருங்க. மகம்னு சொல்லி எவ்வளோ ஊர் திருவிழா. நம்ம சைலண்ட்டாக வீட்டில் உட்காந்துட்ருப்போம். இங்கே இவ்வளோ மக்கள் கூட்டம் குவியுது. கடை வீதி தெருவு ஒரேடியாக கடற்கரை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நாகப்பட்டினம் மாதிரி இருக்குது. வேளாங்கண்ணி கோயில் திருவிழா மாதிரி. அங்கே இவ்வளோ பேர் இப்படி தான் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு திருவிழா தான் எல்லாமே போல இருக்கு. இல்லை சாமியை லைனாக அடுக்கி வச்சுருப்பேன்னு சொன்னாங்க. பாத்திரங்கள் பளபளக்குது. எங்கள் ஊரில் போய் நான் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியலையே. இங்கே வரதே லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கடைகள்லாம் இங்கே நிறையா இருக்கு. இங்கே பாருங்க எல்லாம் கம்மல் பொம்மை. நீ குறுக்க வந்தா எப்படி? டாய்ஸ்ல நிறைய கிடக்கு. கடற்கரைக்கு வந்துட்டோம். நம்ம கடற்கரை மேல வேளாங்கண்ணி சர்ச்சில் எப்படி நிறைய கடைகள் போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி டாட்டூ போடுறாங்க சார். டாட்டூ, பஜ்ஜி, காலிஃப்ளவர். பட்ட பகலில் 1 மணிக்கு இவ்வளோவா? கூலிங் கிளாஸ் எல்லாம் விற்கிறாங்க. எல்லாம் ஒரே ஜாலியாக இருக்காங்க. எனக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்கு. ஏன் அப்படின்னா இவ்வளோ வெயிலாக இருக்கு. கட்டக்கிழங்கு சிப்ஸு. ஸோ மகானா இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. சாமி வரதோடு சேர்த்து மக்கள் கூட்டமும் சேர்ந்து ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க போல காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். ஸோ புதுப்பேட்டையில் பீச்சில் நிறுத்தி வச்சுருக்க சாமிகளை தான் நம்ம இப்போ தரிசிச்சுட்டு இருக்கோங்க. ஸோ கடற்கரை ஓரமாக சாமியை வந்து நிறுத்தியே வச்சுட்டாங்க இங்கே பெர்மனெண்ட்டாக. எங்கே பாருங்கள் எல்லோரும் இங்கே வந்து சாமியை கும்பிட்டுட்டு குளிக்க போயிடுறாங்க. மொத்தம் இங்கே 5 சாமிகள் இருக்கு படையல் போட. பாருங்க சித்தேரி சாமி புறப்பட தயாராக உள்ளது. சித்தேரி சாமி கூட இளைஞர்கள் உடனடியாக சாமி தர்மம் இருக்கிறது. சாமி புறப்பட போதுன்னா புறப்பட தயாராக உடனடியாக. ஸோ அந்த புதுப்பேட்டை மகத்துக்கு நாங்கள் வந்தோங்க. ஏன்டா வந்தோன்னு எனக்கு ஆயிடுச்சு. அங்கே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்தது. எங்கள் ஊரில் ஒவ்வொரு சாமியும் ஒன் வேல வரும், இன்னொரு வழியாக திரும்பி போயிடும். இங்கே வரதும் ஒரே வழி, போகிறதும் ஒரே வழி.
அதனால மாட்டு வண்டியில் தான் இங்கே மேக்ஸிமம் சாமி இங்கே வருது. வந்து வேற இங்கே ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. ஸோ மகம் திருவிழா இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தலைலாம் சுற்றுது. ஒரே வெயிலாக இருக்குது, சரியாக சாப்பிட வேற இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஸோ ஆனால் கடலில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து குளிச்சுட்ருக்குறாங்க, பயங்கரமாக குளிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே நிற்கிறதெல்லாம் வந்து சாமி தான். சாமியை பார்த்துட்டு தரிசிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே வைக்கிற பொருளெல்லாம் வாங்கி சாப்பிட்டு போவாங்க போல இருக்கு. ஆனால் ஒரு 4:30 மணி 5 மணி இந்த மாதிரி வந்தால் தான் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா வெயில் இருக்காது பார்த்தீங்களா. அந்த மாதிரி புதுப்பேட்டை மகத்தை வந்து என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் நான் போய் என் ஊரில் கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா அங்கே தான் வந்து அந்த பூராயூர் வருவார் பார்த்தீங்களா. ஸோ அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறேன். என்னோட சொந்தக்காரங்களோட காரில் தான் நான் வந்தேன். இப்போ அவரை வேற போய் நான் தேடணும். ஸோ இது ஒரு சாமி பாருங்க, இந்த வண்டி கிளம்ப போகுது. டிராக்டரில் ஏறுறாரு பாருங்க, ஏறி எடுத்துகிட்டு போயிடுவார் போல இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், அந்த ஒரு சாமி போகுது. ஸோ கடற்கரையில் எல்லாம் எப்படி குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. ஒருத்தர் அமுக்கி விட்டா கதை முடிஞ்சது போல இருக்கு, அந்த அளவுக்கு குளிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இதுதான் ஜாயின். இதுலேருந்து எல்லாம் போய் ஒரு குடும்பம் 1 மணி நேரமாக குளிச்சுட்டு இருக்காங்க. மைக்கில் சொல்கிறாங்க சீக்கிரம் மேலே ஏறி வாங்க அப்படின்னு. ஸோ சாமி அங்கே போகுது. ஒரு பந்தல் போட்டு லைனா சாமிகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மாடு கூட ஜனங்களை நிற்க வைக்கிறாங்க. அது பார்த்தா டெம்போ வேற, லாரி வேற வருது. ரொம்ப கஷ்டமா இருக்குது வெளி. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, அந்த மாடு வந்து இங்க நிக்குது சாமியோட. அங்கிருந்து கடந்து வந்து இதுல நடந்து போறதே பெரிய கஷ்டமா இருக்கு. இனிமே நான் மகத்துக்கு வருவேனான்னு கேட்டீங்களா? கண்டிப்பா நான் வரமாட்டேன். இதை பத்தி யாராவது தப்பா நினைக்கிற மாதிரி இருந்தா அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க இருந்து முதல்ல எஸ்கேப் ஆகி ஓடலாம். எவ்வளோ பேர், 1000 பேருன்னு தப்பா சொல்லிட்டேன், 50,000 பேர் இருப்பாங்க போல இருக்கு. மரம்லாம் விற்கிது பாருங்க. இந்த சந்தையில் ரோஜா செடிலாம் இருக்கு, பெரிய பெரிய ரோஜா செடிலாம் இருக்கு. அன்னதான கியூ எவ்வளோ பெருசாக போகுது பாருங்க. பிரிஞ்சு சாப்பாடு போடுறாங்க. ஸோ அதை வாங்குறதுக்கு இவ்வளோ பெரிய கியூ நிற்கிது. இந்த வெயில் அதுல எப்படி நிக்கிறாங்க பாருங்க. சாப்பாடு கட்டிட்டு வந்திருக்க மாட்டாங்கல்ல, அதனால என்னால முடியல, அதனால நான் வெளியேறிட்டேன். ஆனா இந்த புதுப்பேட்டை மகம் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல அன்னதானம் போடுறாங்க. மக்கள் வந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு வெயில கொஞ்சம் கூட மதிக்கிற மாதிரி தெரியல இவங்கெல்லாம். சாமி படங்கள்லாம் விற்குது. எவ்வளோ வண்டி வாகனம் இங்கே நிற்கிது பாருங்க. அப்பா தாறுமாறாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு திருவிழா வைப்ஸை நான் வந்து அனுபவிச்சதே கிடையாது. ஒரே நிறைய சாமிங்க வர ஆரம்பிச்சிச்சு வர வர. சுற்றி பார்க்க வந்தவர் தான் போல இருக்கு. அவனை பிடிங்க. Actually,
வந்தார் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த பூராயிருக்காகவே நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டாங்க, பூஜை போட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய சாமிகள் வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு 5 மணி இருக்கும், 200 சாமிகள் கிட்ட வந்துருச்சு. எல்லாத்தையுமே நம்மளால கவர் பண்ண முடியாது. எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னா ஒரு கொடையை பிடிச்சிட்டு ஷெட்டை போட்டுக்கிட்டு ஒரே இடமா உட்காந்துக்கிட்டே இருக்கணுங்க காலையில இருந்து நைட் வரைக்கும். அப்பதான் எல்லா சாமியும் எடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாசி மகம் திருவிழா ரொம்பவே வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாயபிளா பார்த்துருப்பீங்க. ஸோ மேலும் இது மாதிரி பல என்டர்டெய்னிங்கான வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. அப்பதான் நான் போடுற வித்தியாசமான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஸோ ஆத்துல குளிச்சுட்டு டிராக்டர்ல வருது பாருங்க சாமி. நம்ம ஊருங்கள்ல சிட்டி மாதிரி பெரிய பெரிய மாநகரம் இருக்கும் பாத்தீங்களா, நம்ம ஒரு தெருவுக்கோ ஒரு ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டி நகர், அங்கங்க ஒரு சாமி இருக்கும் அந்தந்த ஏரியாக்காக. அது ஆடி மாசம் திருவிழாவின் போது அந்த சாமியை இந்த மாதிரி மாட்டு வண்டியில வச்சு நம்மளுக்கு தரிசனத்துக்காக கொண்டு வருவாங்க. ஒரே ஒரே சாமி தான் வரும். அதை நம்ம தேங்காய்லாம் உடைச்சி பூலாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எனக்கு நல்லதே நடக்கணும்னு நம்ம வேண்டிப்போங்க. ஆனா இங்க பாருங்க எவ்வளவு சாமிங்க வந்துகிட்டே இருக்கு, வந்து ஆத்துல குளிச்சுக்கிட்டே இருக்கு, திருப்பியும் போயிட்டே இருக்கு. இவ்வளவு சாமிகளை நம்ம ஒரே இடத்துல பார்க்க முடியுமா அப்படின்னா அந்த மகத்துல மட்டும்தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பல்வேறு கிராமங்கள்ல இருந்து வர பல்வேறு சாமிகள் இங்க சங்கமிக்குது. ஸோ காலையில நம்ம எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு வரைக்கும் எல்லா சாமியும் ஒன்னோடாம நம்ம பார்க்கலாம். நல்ல பூ மாலை எல்லாம் போட்டு அழகா அரங்கிற வச்சிருக்காங்கல்ல, காசு மாலை எல்லாம் போட்டு. டிராக்டர் கூட புதுசா இருக்குப்பா.